தவகவின் இரண்டாவது மாநில மாநாடு முடிஞ்சது. விஜயோடைய ஸ்பீச்சுக்கு தான் அத்தனை லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாநாட்டு பந்தலில், மாநாட்டு மைதானத்தில் இருந்தவர்கள், வீட்டிலிருந்து பார்த்து கொண்டவர்கள், எதிர்கட்சியினர், ஆளுங்கட்சியினர், இந்தியாவில் உள்ள மற்ற கட்சியினர், இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக விஜயோட ஸ்பீச்சு தான் காத்துருந்தாங்க. இந்த மாநாடு எப்போ நடக்கும், ஏது நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னு ஒரு வழியாக வந்து மாநாட்டுக்கான என்னென்ன பிரச்சனைகள். மாநாடு விக்கிரவாண்டி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இந்த மாநாடு கணத்தில் போட்ட மாதிரி கல் மாதிரி இருக்குதுன்னு தொடர்ச்சியாக இருந்தபோது முந்தா நாள்லேருந்து மாநாட்டுக்கான சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. நேற்றுலாம் கூட கொடிக்கம்ப சரிஞ்சு விழுந்தது. அப்புறமா நிறைய பிரச்சனைகள். அப்புறமா இன்னைக்கு காலையில் கூட பார்க்கிங்கை மதுபான அரங்கமாக மாற்றிட்டாங்க. அது இது என்னென்ன வேண்டாதவர்கள் சொன்ன விஷயம்லாம் இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்தம் லட்சக்கணக்கான மக்கள், தொண்டர்கள் இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்து விஜயோட ஸ்பீச்சுக்கு தான் நாம்பளும் மீடியாக்களை ஏன் விஜயோட ஸ்பீச்சை காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் டிவிகே மீதான சில குற்றச்சாட்டுகள் சொல்றதை விட இதெல்லாம் நீங்க ஏன்பா பண்ணல, இதுக்கெல்லாம் நீங்க ஏன் குரல் கொடுக்கல, இதுக்கெல்லாம் ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கல, இதுக்கெல்லாம் ஏன் முன்ன வரல நீங்க அப்படின்ற மாதிரி விஷயம். குறிப்பாக விஜய் ஏன் வரல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டு பந்தலில் நட்சத்திர நாயகனாக விஜய் மட்டும்தான் இருந்தாரு. பேசினாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் கூட சொன்னார், என்னங்க ஒரு 2-3 பேச்சாளர்களே கூட்டின்னு வந்திருக்கலாமே, இன்னும் சூப்பரா இருந்திருக்குமேன்னு. விஜய்க்கு முன்னாடி ஒரு பெரும் தலைவர்கள் யாராவது பேசினா அந்த தலைகளுக்கு முன்னாடி மற்ற பேச்செல்லாம் எடுப்படாமலே போகும். அப்படி விஜயோட ஸ்பீச்சுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் பேசுறது ஓகே. ஆனா என்னன்னா, நிறைய விஷயங்களுக்கு இந்த இப்போ சமீப கால விஷயங்களுக்கு விஜயோடைய அந்த குரல், அது விஜயோடைய அந்த அந்த கண்டனம் எப்படி இருக்கும், இந்த ஸ்பீச் எப்படி இருக்குன்னு பல பேருடைய ஆவலா இருந்தது. அதை தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்னே சொல்லலாம். அது யார் பண்றாங்க, என்ன பண்றாங்க, மீடியாக்களுக்கும் அது பங்கு உண்டு. ஏன்னா நீங்க வந்துட்டீங்க, இவ்வளவு பெரிய மாஸ் காமிச்சிட்டீங்க. ஒரு ட்விட்டரில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, கொள்கை என்ன கோட்பாடு என்ன கேட்கப்பட்ட கட்சி, அந்த கொள்கையும் கோட்பாடும் சொல்லியாச்சு, கொடி ஏற்றியாச்சு, கொடி அறிமுகம் பண்ணியாச்சு. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய மாநாடா நடத்தியாச்சு. நம்ம திரும்ப சொல்லுதான், விஜய் அதிகபட்சமாக மக்களுடைய பிரச்சனைக்கு 3 முறை தான் வெளியே வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்னும் இருக்குது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு, அப்புறமா இந்த லாக்அப் டெத் சம்பந்தமா சேப்பாக்கத்தில் கண்டன கூட்டத்திற்கு, இதுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. இதெல்லாம் மீறி எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் கூட பேசியிருந்தோம், விஜய் ஏங்க ரொம்ப சுருக்கமா பேசுறாரு, குறைவா பேசுறாரு, அப்புறமா அவர் சொல்ற கண்டென்ட் மட்டும் பேசிட்டு போயிடுறாரு, முக்கியமான விஷயங்கள்லாம் டேரிங்கா பதில் சொல்ல மாட்டேறாரு, சுற்றி வளைச்சு பதில் சொல்றாரு, இதுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்ல, குறிப்பா ஏன் ரொம்ப சுருக்கமா பேசிட்டு போயிடுறாருன்னு இந்த சேப்பாக்கத்துல கூட பேசுறது கூட ரொம்ப சீக்கிரமா பேசிட்டு போனதுக்கு டிவிகேல இருந்து சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, எங்க கொடுக்கப்பட்ட அந்த அனுமதி நேரமே 1 மணி நேரம், அப்புறம் அதை தாண்டி உள்ள வரவே முடியல எங்களால. இது தவிர பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், அப்புறமா செங்கல்பட்டு, திருவள்ளூர் பகுதியிலேருந்து வந்தவங்கலாம் அங்கங்கே நிறுத்தி கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சுட்டாங்க. இவர் வந்த நேரத்துக்கு குறைவாக தான் பேச முடியும், அதுக்குள்ள டைம் முடியுது, அவங்க கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது, அது ஒரு விமர்சனமாக வரும்னு பேசுகிறேன். சரி, இந்த மாநாட்டில் என்ன பேச போகிறார்னு எல்லாருடைய கவனமாக இருந்து, குறிப்பாக மத்தியில் உள்ள பிஜேபி அரசு, மாநிலத்தில் திமுக அரசை கண்டிப்பாக விமர்சனம் செய்வார், எதிர்த்து பேசுவார். சரி, இதுக்கெல்லாம் இவர் வரல, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு விஜய் அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக இதுதாங்க உன்னிப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தவொடனே பெரும் உற்சாகத்துல இருந்தாரு விஜய். பயங்கரமான உற்சாகம். அந்த உற்சாகத்துக்கான காரணம் என்னன்னா, அப்படியாப்பட்ட கூட்டம் அப்படி திரளா இருந்தது. அந்த ரேம்ப் வாக்கே அவரால் நடக்கவே முடியல. எவ்வளவு பாதுகாப்பு, அந்த கம்பியெல்லாம் கிரீஸ் தடவைலாம் வச்சிருந்தாங்க, ஏன்னா மேலே ஏறிடுறாங்க அப்படின்றதுக்காக. அதெல்லாம் தாண்டி தொபுன்னு உள்ள ஏறிட்டாங்க. உள்ள ஏறி அந்த பவுன்சர்ஸ், அப்புறமா இசட் பிரிவு பாதுகாப்பு படையினர், இவங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்தாங்க. அந்த அன்பு அதை போயிட்டு முடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாரு. குறிப்பா சில விஷயங்களுக்கு நேரடியாகவும், பல விஷயங்களுக்கு நேரடியாக இல்லாமல் இன்டைரக்டாகவும் சொன்னதாக எனக்கு படுது. அவர் ஆரம்பிச்சது இப்படிதான் பார்த்தாரு. அது என்ன அப்படின்னா, விஜய் ஏன் வெளியே வர மாட்டேன்றாரு, அவர் என்ன பனையூர் பண்ணையாரா, பனையூர் அரசியல் பண்றாரா, மக்கள் கிட்ட வரமாட்டாரா, மக்களை சந்திக்க மாட்டாரா? இப்ப தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் எதிர்க்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஒரு நள்ளிரவு நேரத்தில் வந்திருக்கலாமே. இப்படி பல விஷயங்கள். மழை வெள்ள நேரத்தில் கடலூருக்கோ திருவண்ணாமலைக்கோ பக்கத்தில் இருக்கிற இந்த ஊருக்கே அவரால் போக முடியல. அவங்களும் இங்க வர வச்சு நிவாரணம் கொடுத்தாரு. இவர் ஏன் இப்படி உள்ள இருந்துக்கிட்டே ஒரு அரசியல் பண்றாரு, கேட்டா மாசுன்றாங்க, அப்புறமா அவர் கூட்டம் கூட்டின்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் விஜய் அப்படின்பொழுது, ஒரு சிங்கம் கதையுடன் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்றதுதான். சிங்கம் எப்போதான் வெளியே வரும், அதுவும் வேட்டைக்கு வரும்.
அப்படி வரும்பொழுது ஒரு கர்ஜனை ஒன்று கொடுக்கும். அந்த கர்ஜனை வந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். சிங்கம் வந்து வேட்டைக்கு வரும்பொழுது தனியா வரும், கூட்டமா வரும், பெரும்பாலும் தனியா வரும். வந்து சிங்கம் எதுக்குமே பயப்படாது, தனியா தான் வரும். சிங்கம் அனாவசியமா வந்து எதுக்கும் வந்து உலா வராது. அதே போல சிங்கம் உயிரோடு உள்ள மிருகத்தை தான் வேட்டையாடும். இறந்து போனதை, அழுகி போனதை அது தொடவே தொடாது. நான் ஒரு சிங்கம் அப்படின்னு தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் வந்து அது நான் ஏன் நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப வந்து நான் வரல, அந்த பிரச்சனைக்கு வரல, நான் வெளியே வரல, நான் குரல் கொடுக்கலன்னு, நான் சிங்கம் அப்போயா அப்படின்னு திரும்ப இந்த மதுரை மண்ணு, கண்டிப்பா மதுரை மண்ணை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 25 இந்த மாநாடு நடந்திருந்தால் நிச்சயமாக விஜயகாந்த் வழியில் இல்லை விஜயகாந்த் என் அண்ணனாக அப்படின்னு விஜயகாந்தோடைய நிறைய படங்கள், நிறைய பேனர்களுடன் வந்து நம்ம அண்ணா, எம்ஜிஆர், விஜய் பார்த்தோம்ல, இதனோடு சேர்ந்து விஜயகாந்தோடைய ஒரு படத்தையும் வச்சிருப்பாங்க. இது எப்படியே பிரேமலதா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் அந்த டேட்டு கிட்டலாம் ஒரு விதமா அவங்க மாத்தினாங்களா மாறிடுச்சா அது அந்த விவாதத்துக்குள்ளே போவேனா. விஜயகாந்த் படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கட்சி தொண்டர்கள் பல பேருடைய கையில வந்து விஜயகாந்த் அந்த பதாகைகள் இருந்தது. அதை பார்க்க முடியுது. அதை தான் சொல்றாரு வந்து எம்ஜிஆருடைய குணம் கொண்ட ஒருவர் விஜயகாந்த். நான் எம்ஜிஆரை வந்து பழகுனது இல்லைன்றாரு, அதை பார்த்தது இல்லைன்னு பழகுது இல்லைன்றாரு. ஆனால் விஜயகாந்த் கூட பழகி இருக்கிறேன், அவருடைய தம்பியா இருந்திருக்கிறேன், அவருடைய குணம் கொண்டவர். அவரை, அதாவது மதுரையை நினைச்சா அவரை நினைக்கிற மாதிரி அவருடைய அரசியலை தான் நான் பின்பற்றுறேன். அவர் தான் எனக்கு உண்மையான அண்ணன். இது எல்லாருக்கும் தெரியும். வழக்கம் போல மதுரை அப்படின்னாலே சொல்லவே தேவையில்லை. மதுரை ஜல்லிக்கட்டு, கள்ளழகர், மீனாட்சி, சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து தமிழ் வளர்த்த ஒரு மாநகரம், இப்படியே சொல்லிக்கிட்டு போகலாம். அன்பையும் கோபத்தையும் ஒரு சேர கொடுப்பவர்கள் இந்த மதுரை மண்ணு. அந்த மதுரை மண்ணு அதுக்காக தான் வந்தேன்னு இதில் ஒரு பாஸ் விட்டு ஒரு விஷயம் சொன்னது தான் ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு பெரிய இதாகி போச்சு. நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வேட்பாளருடைய பெயர்கள்லாம் அறிவிக்க போறேன் அப்படின்னு, என்னையா இது, இதுக்குள்ளவே வேட்பாளர் அப்படின்னு நிச்சயமா எனக்கு ஏதோ ஒரு, ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு வந்த விஜய் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப குஷி ஆயிட்டார். வந்து குஷி ஆயிட்டு கொஞ்சம் இதுவாயிட்டார், கலகலப்பாயிட்டாரு. ஆனால் சீரியஸா இருந்த அந்த பேச்சில் வந்து நான் வேட்பாளர் அறிவிக்க போறேன், மதுரை கிழக்கு விஜய், தெற்கு விஜய், மத்திய பகுதி விஜய், உசிலம்பட்டி விஜய், இப்படியா சொல்லி 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 கடைசியில் என்னன்னா, உங்க வீட்டுல நான் இருக்கிறேன், உங்க ரேஷன் கார்டுல பேர் இல்லைனாலும் நான் இருக்கிறேன், உங்கள்ல இருந்து ஒருத்தர் தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன், மக்கள்ல இருந்து ஒருத்தர் தான் நான் வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுக்க போகிறேன், அப்ப எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போய் சேரணும் வந்து. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இதுல ஏன்னா இந்த மாநாட்டில் பெரும்பான்மையாக விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்ன விஷயம் எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் என்னப்பா திமுகவுக்கு வந்து ஒரு கண்ணை கொடுக்க போறாரு, திமுக இந்த வருடங்கள், இத்தனை வருடங்களில் அவர்களுடைய ஆட்சியை என்ன விமர்சிக்க போகிறார். பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் போதைப் பொருள், அப்புறம் வந்து ஊழல், டாஸ்மாக் ஊழல், அது இதுன்னு இருக்கும்போது இது எது காட்டமா சொல்ல போகிறாருன்னு பார்த்தா திடீர்னு கொஞ்சம் சீரியஸால இருந்து காமெடியா மாறிட்டார்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அங்கிள் 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 பேச ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா, இந்த அப்பான்னு சொல்றத வந்து கேலி பண்றாரா, கிண்டல் பண்றாரு. இந்த நேரத்தில் ஒன்னும் ஸ்ட்ராங்காவே பேசியிருக்கலாமே அப்படின்னு. மத்திய அரசுல இருக்கிற எங்க கொள்கை எதிரி பிஜேபி தான், பிஜேபியை நாங்க சும்மா விட மாட்டோம், பிஜேபி தான் எங்க எதிரி, பாசிச பாஜக அப்படின்னு. அதே சமயத்துல பாய்சன் திமுக அப்படின்னு சொல்லி பிஜேபி மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு, மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடுமையான எதிர்ப்பை வந்து தொடர்ந்து விஜயோடைய குற்றச்சாட்டு என்ன, விஜய வந்து நிறைய பேர் வந்து அதாவது டிவிக்கே வந்து நிறைய பேர் என்னன்னா, எப்பா இது வந்து பிஜேபியோட பி டீம், இன்னொருத்தர் என்னன்னா இது திமுகவோட பி டீம் தாங்க. வந்து கமலஹாசன் எப்படி வந்து டார்ச் லைட்லாம் எடுத்துட்டு வந்து பெரிய ஆக்ரோஷமா நின்று அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டாரு, விமர்சனம் தான். அதே போல விஜய் மாறப்போறாரு பாருங்க, அவங்களோட பி டீம் தான், இப்படி விமர்சனம். விஜய் என்ன சொல்றாருன்னா, எப்பா திமுகவும் பிஜேபியும் ஒரு ரகசிய உறவில் இருக்கிறார்கள், அவங்க வெளியே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இடி ரைடு வந்தா டெல்லிக்கு உடனே பறக்குறாங்க, உடனே சாந்தம் ஆயிடுறாங்க, டாஸ்மாக் ஊழலை பத்தி போனா டெல்லிக்கு போறாங்க, உடனே அந்த பிரச்சனை முடிவாயிடுது, இது மக்களை ஏமாத்துறாங்க, இவர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒன்னு பாசிசம், இன்னொன்னு பாய்சன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த அங்கிள் 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 சொன்னது வந்து என்னதுக்குன்னு தெரியல. வந்து ஆரம்பத்துல வந்து மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்டர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். குறிப்பா இந்த ஊழல் ஆட்சியை நீங்க அப்படி தூர தூக்கி வச்சுட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க,
என்னன்னா இதான் சினிமாக்காரன் நேரா வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்க வந்த உடனே வந்து ஆட்சியை பிடிச்சிடறான்னு ஆசைப்படுறான். சினிமாக்காரன் யாரோ கொடுத்த டயலாக் பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எங்களுக்கும் அந்த விஷயம் இருக்குது, எங்களுக்கு அந்த பவர் இருக்கு, நாங்களும் நிரூபிச்சு காட்டுறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொன்னதோடு சேர்ந்து கூட்டணி பத்தி ஏதாவது பேசுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் திரும்பவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எங்களுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு யாராவது இருந்தா, எங்களுடைய கொள்கை கோட்பாடு விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் யாராவது இருந்தால் ஓகே, ஆட்சி அதிகாரத்தில் நாங்க பங்கு கொடுப்போம். அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க, ஆட்சி அதிகாரத்தில் நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்னு. அப்ப இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அவர் கடுமையா விமர்சித்த 2 கட்சிகள் தான் வந்து, ஒன்னு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக. எந்த இடத்துலையும் அவர் வந்து அதிமுகவை டச் பண்ணவே இல்லையப்பா. அவர் அதிமுகவை டச் பண்ணல. எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு, எடப்பாடியை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அப்ப அதிமுகவுடன் தான் ஒரு கூட்டணியா? ஆல்ரெடி அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்குது. விஜய் வரார் அப்படின்னா அதிமுக பாஜகவை கழட்டு விடுமா? ஏன்னா நிச்சயம் நான் பல பேருடைய கருத்து என்னன்னு நான் கூட திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். விஜய் தனித்து நிற்பதை விட, டிவிக்கே தனித்து நிற்பதை விட பாஜகவுடன் கூட்டணியா என்ற விஷயம் வரும்பொழுது ஒரு பெரிய எதிர்வலையை காட்டலாம், ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கை பெறலாம், ஒரு நம்பிக்கையை பெறலாம். ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு அந்த கூட்டத்தில் அந்த மாசம் பார்த்து வந்திருந்த கூட்டம்லாம் வந்து சாதாரண கூட்டமே கிடையாது. நிச்சயமா இது வந்து காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டமே கிடையாது. எவ்வளோ அதாவது குழந்தைங்களை கூட்டம் வராதீங்கன்னு சொன்னாங்க, குழந்தைகளோட வந்திருந்தாங்க. அவ்வளோ கடுமையான வெயில், மற்றபடி தண்ணீர் ஏற்பாடு, உணவு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் எங்கேயுமே கலையில. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மதுரையில் கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேல வெயில் நினைக்கிறேன். ஒரு கோடைக்காலம் மே மாசத்து வெயில் மாதிரி அந்த வெயில். அதுல காத்துக்கிட்டு இருந்ததுன்னா விஜய் என்கின்ற ஒரு நபருடைய அந்த மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் தலைவருடைய பேச்சுக்காக தான். அதுதான் சொல்லியிருக்காரு வந்து, நான் ஒன்றும் வந்து ரிட்டையர்டான நடிகன் கிடையாது, நான் ஒன்றும் மார்க்கெட் இழந்த நடிகன் கிடையாது, நான் ஒரு மாசான ஒரு நடிகன். அந்த மாசான நடிகன் அந்த 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 படங்களை, அந்த சினிமாவை அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்ற ஒரு பேச்சு. இந்த நம்பிக்கையை விஜய் அடிக்கடி கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். அடிக்கடி அவர் வெளியே வரணும். உண்மையிலே அவர் சிங்கம் தான், வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வருவார். ஆனால் தேர்தல் களம் ரொம்ப நாளத்தில் இல்லை, தேர்தல் வந்து நீண்ட நாள் இல்லை, 8 மாசம் தான், சக்குன்னு ஓடிடும். விஜயோடைய இந்த மாநாட்டிற்கு பிறகு விஜயோடைய அரசியல் பயணம், மக்களை சந்திக்கிற அந்த விஷயம், மக்கள் முன்னாடி நான் இருக்கிறேன்னு அவங்க கிட்ட போய் தருகிற நம்பிக்கை மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிகம் சொல்லிட்டு கொடுத்துட்டார் வந்து, அடுத்து நான் வந்து மக்களை சந்திக்கிற பயணத்தை நான் தொடங்குறேன், அதுல வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் அப்படின்னு. இந்த மாநாட்டிற்கே அவ்வளவு பெரிய இடையூறுகள்லாம் இருந்தது, அதை பத்திலாம் கூட பேசியிருக்கலாம் விஜய் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரூம் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறமா நிறைய வாகனங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் அதை வந்து பேசியிருக்கலாம். என்னை வந்து தொடாதீங்க, வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடுவீங்க, ஏன்னா பெரும்பாலும் அதை பேசுவாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை இந்த மத்திய அரசு, மாநில அரசு அதை கூட டேரிங்காக விமர்சிக்காமல் பாசிசம், பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருந்தார். குறிப்பாக விஜய் எம்ஜிஆருடைய அரசியலில் தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்பது அப்பட்டமாக தெரியுது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்ற அந்த பாட்டையே பாட ஆரம்பிச்சிட்டார். 2 லைன் வந்து, எம்ஜிஆருடைய அரசியலை தொடாமல் எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் வரவே முடியாது, எம்ஜிஆருடைய மாஸ் தனக்கு வர வேண்டும், தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே திமுக கூட விமர்சித்து பேசினார் வந்து, நீங்கள் உங்களுக்கு ஆகாத இருந்தால் பலூன் விடுவீங்க, கருப்பு பலூன் விடுவீங்க, உங்களுக்கு ஆள இருந்தால் பிஜேபி வரவே இருக்குது, கொடை கொண்டு போய் கொடுப்பீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். இதெல்லாம் தாண்டி விஜயோடைய மிக ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த குட்டி கதை. குட்டி கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குட்டி கதை எதற்காக சொன்னாலும் ஒரு பெரிய ஆராய்ச்சி டீகோடியே நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொன்ன குட்டி கதை என்னன்னா, ஒரு ராஜா இருந்தாலும் ராஜா வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு தளபதி ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக அந்த தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு தேர்வு வச்சாரு. அது 10 பேர் வந்து நின்னாங்க போட்டிக்கு. 10 பேரும் தகுதியான ஒரு மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போட்டி வைப்போம்னு சொல்லி 10 பேர்கிட்டையும் வந்து விதை நெல்லை கையில கொடுத்து, எப்பா இதை பயிராக்கி எடுத்துருவாங்க, 3 மாசம் கழிச்சு வாங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் நல்ல தடன்னு, ஒருத்தர் பெரிய உயரமா வளர்க்க வச்சார், ஒருத்தர் குட்டையா வளர்க்க வச்சிருந்தார், ஒருத்தர் மீடியமா வளர்க்க வச்சிருந்தாரு, ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியை கூட்டின்னு வந்துருந்தாரு. என்னப்பா இவங்கெல்லாம் வந்து நெல் பயிர் வச்சுன்னு வந்திருக்காங்க, தொட்டியில நீ மட்டும் வெறும் தொட்டியை கொண்டு வந்திருக்க அப்படின்போது, இல்லைங்க இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி பார்த்தேன், உரம் போட்டு பார்த்தேன், என்னென்னோ பண்ணி பார்த்தேன், இது வளரவே இல்லை அப்படின்னு அவர் அப்படியே கட்டி அணைச்சு, நீ தான் என்னுடைய உண்மையான தளபதி, உங்ககிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறேன், ஏன்னா நான் கொடுத்தது வந்து அவித்த நெல், அதில் எப்படி வளரும் அப்படின்னு யாரை சொன்னாலும் தெரியல. வந்து ஒரு குட்டி கதை ஒன்று அழகா முடிச்சாரு. இன்னும் கூட விஜய் வீரியமாக ஒரு எதிர்த்த குரலில், ஒரு பலத்த குரலில் இப்பொழுதுள்ள அரசியலை டேரிங்காகவும் பேசியிருக்கலாம். 2வது முக்கியமான விஷயம் என்னுடைய இது என்னன்னா,
ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் அந்த போராட்ட களத்துக்கு வரல, ஒரு கவின் விஷயத்தில் ஏன் நான் நேரடியாக குரல் கொடுக்கல அப்படி மாதிரி விஷயத்துக்கு இந்த மாநாட்டில் அவர் சொல்லியிருக்கலான்றான். இது இதை விட்ட வேற என்ன சந்தர்ப்பம்? இதை தவிர பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அதை தாண்டி நான் மக்களை சந்திக்க வரேன், அந்த எலெக்ஷன் டைமில் நான் மற்றதை பேசிக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதியான தகவல் மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, கண்டிப்பாக விஜய் கூட்டணி வைக்க போகிறார். அந்த கூட்டணி டிவிகே அதிமுக கூட்டணியாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர் விமர்சனம் செய்து பேரை கூட சொல்லலை. அதனால் அந்த கூட்டணியாக இருக்கும். வரும் காலத்தில் இது அடுத்தடுத்து விஜயோடைய அந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.